போரின் வெற்றி என்பது ஒரு படை நடவடிக்கையால் மாத்திரம் வெற்றி கொள்ளப்படுவதில்லை. அதாவது இந்த சர்வதேச ரீதியாக அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த பிரச்சாரங்கள் ஊடாக ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை ஏற்படுத்தி தங்களை ஒரு பலம் வாய்ந்தவர்களாக காட்டுவது. அதற்காகத்தான் இந்த அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலே, அதாவது அமெரிக்காவுடைய படைத்தளங்களிலே பெரிய ஆயுத குவிப்பை செய்து காட்டுவது. அப்படி ஒரு போக்கை காட்டினால் ஈரான் இறங்கி வரும். ஈரானை ஒரு புள்ளிக்கு இறங்கி வர வைப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது அணு தொழில்நுட்பத்தை அவர்கள் இடைநிறுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதாவது அணுச்சரிவூட்டலை நிறுத்திவிட்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் இவர்கள் வைத்திருக்க கூடாது என்பதுதான். காரணம் என்னென்றால் மத்திய கிழக்கிலே இன்று பலம் வாய்ந்த ஒரு நாடு ஈரான் தான். ஆகவே இந்த ஈரான் வரலாற்று ரீதியாகவும் அவருடைய பண்பாட்டு ரீதியாகவும் அவர்கள் பலம் வாய்ந்த மக்கள் கூட்டம். அதாவது பார்சி மொழி பேசுகின்ற பேர்சியர்கள் மிக பலமானவர்கள். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் உலகினுடைய முதலாவது சாம்ராஜ்ய பேரரசை உருவாக்கியவர்கள், முதலாவது பெரிய படையெடுப்பை நிகழ்த்தியவர்கள். ஆகிய அவர்கள் பண்பாட்டு ரீதியாக அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பதனால் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர அவர்களை அழித்தொழிக்கின்ற நோக்கம் அமெரிக்காவுக்கும் கிடையாது, இஸ்ரேலுக்கும் கிடையாது. அவ்வாறு அழித்தொழிக்க இவர்கள் முயற்சித்தால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும். ஆகவே அத்தகைய நிலைமைக்கு போகமாட்டார்கள். இரண்டாவது, ஈரானை ஆகலம் கீழே நோக்கி தள்ளுவதற்கு அங்க ரஷ்யாவும் விரும்பாது, அதே நேரத்தில் சீனாவும் விரும்பாது. ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த நலன்கள் இருக்கிறது. அதாவது உலகளாவிய நலன்கள் என்பது உலகளாவிய நலன்களை பங்கு போடுவதுதான். ஈரான் அவர்களுக்கான பங்கு இல்லாமல் போய்விடும்.